அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 7 கவிதை பேழை அதிசய மலர் தமிழ் நதி. குண்டு மழை பொழிந்தது, நிலங்கள் அழிக்கப்பட்டன, மனிதர்கள் சிதறி ஓடினர். அழிக்கப்பட்ட தாய் மண்ணில் பூ ஒன்று மலர்கிறது. வண்டுகள் பூவை தேடி வருகின்றன. அந்த பூ நம்பிக்கைகளை தருகிறது. நாளை அங்கே பெருங்காடு உருவாகலாம், பெருமழை பெய்யலாம். அந்த பூவின் புன்னகை நாடு பற்றிய நம்பிக்கையை சிதறிய மனிதரிடையே பரப்புகிறது. இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும். பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகையவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்று. ஆட்களற்ற பொழுதில் உளவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று. பறவைகளும் வரக்கூடும் நாளை. இனி செடியிலிருந்து பெருகும் காடு, அது கொணரும் பெருமழை. அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை பேரூழி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவி செல்கிறது. ஏதொன்றையேனும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் கடப்பது? நூல்வெளி. இக்கவிதை அதன் பிறகும் என்றும் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இதை படைத்த தமிழ் நதி கலைவாணி. தமிழ் நதியோட இயற்பெயர் கலைவாணி. ஈழத்தின் திரிகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். தற்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகிறார். நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது சிறுகதைகள். சூரியன் தனித்தலையும் பகல், இரவுகளில் பொழியும் துயரப்பனி கவிதைகள். காணல் வரி குறு நாவல். ஈழம் கைவிட்ட தேசம், பார்த்தீனியம் நாவல் முதலிய பல்வேறு படைப்புகளை படைத்துள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி இவருடையது. நன்றி.